ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினங்களிலும் குறிப்பாக மாலை நேரங்களில் ஆரம்பித்த ஒரு கணிசமான ஒரு மழை பொழிவு நேரம் ஆக ஆக இரவு நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது. இன்றைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் அதிகமாக பதிவாகும், எந்தெந்த மாவட்டத்தில் பரவலாக கனமழை இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒன்று பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தினந்தோறும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பதிவாகுமா என்று கேட்டால் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே தினந்தோறும் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. 12 முதல் 15 மாவட்டங்கள் வரை மட்டுமே தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் மழை பொழிவு பதிவாகும். அதுல குறிப்பா அதிகபட்சம் வட தமிழகத்திலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். இன்றைய தினங்களில் வானிலை அறிக்கை எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் என்பது குறித்து நம்ம நிச்சயமா நம்ம பார்க்கலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, ஸ்கிரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கணிசமாக மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். பெரும்பாலான இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 50% வரைக்கும் அடுத்து வரப்போகிற நாட்களிலும் சரி, வட தமிழகத்தில் மட்டுமே அநேக இடங்களில் கனமழையானது பதிவாக இருக்கிறது. குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களும், வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் அவ்வப்போது இடைவெளி விட்டு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக பதிவாகும். பகல் 2 மணி வரைக்கும் கொஞ்சம் வெயில் காணப்படும். அதன் பிறகு 3 மணி 4 மணிக்கு மேலே பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கும் மழை வருமானு கேட்டால் இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும். சரியாக நமக்கு பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக காணப்படும். லேசான வெயில் கூட எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு 3 மணிக்கு பிறகுதான் மேகக்கூட்டங்கள் தமிழகத்தில் வர தொடங்கி கணிசமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய ஆரம்பிக்கும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையின் தீவிரம் இனி வரும் நாட்கள் உறுதியாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தான் நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல நாட்களாக நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்பு. அப்போ வட தமிழகத்தில் அநேக இடங்கள் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இது போன்ற மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கணிசமாக சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் பரவலாக எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் நிச்சயமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் அந்த மிதமான மழையாகவே எதிர்பாருங்க. ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக இருக்கக்கூடும். அதே போல கடலோர மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும். எல்லா இடங்களிலேயும் மாலை நேரங்களில் மழை தொடங்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில மாவட்டத்தில் மாலை 5 மணி அல்லது 6 மணிக்கு பிறகு கூட மழை பொழிய ஆரம்பிக்கலாம். அதனால் நேரம் நமக்கு முக்கியமல்ல, எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். இனி அடுத்து வரும் நாட்களிலும் இன்றைக்குமே கூட 2 முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரை ஆங்காங்கே கணிசமாக பதிவாக போகுது. அதாவது அதிகபட்சம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் உறுதியாகி இருக்கிறது, குறிப்பாக வட தமிழகத்தில். அதே மாதிரி தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், அதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே நமக்கு மழை வாய்ப்பாக இருக்கும். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அநேக இடங்களில் மழை தீவிரம் இருக்க போகிறதில்லை. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசலாம். ஆகவே நீங்கள் கடைசி வரை கொஞ்சம் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி உள்ளிட்ட இடங்கள், அதே போல் நீலகிரி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், மலைப்பகுதிகள் மற்றும் அதனுடைய மேற்கு பகுதிகள், நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள், அவலாஞ்சி, உதகமண்டலம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை சற்று வெளுத்து வாங்கும். ஏற்கனவே 5 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்து கொண்டிருக்கு. கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் மிதமான மழையும், தெற்கு பகுதிகளான சின்னக்கல்லார், வால்பாறை, சோலையாறு உள்ளிட்ட இடங்களில் வலுவான கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும்
பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகியிருக்கிறது. மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாகக்கூடும். அதனால் மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது எதிர்பாருங்க. மற்ற இடங்கள் தேனி, தென்காசிலாம் மிதமான மழை தொடரும். சில நேரங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும். வலுவான கனமழை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். தேனி மற்றும் தென்காசி மாவட்ட மக்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பருவமழை கணிசமாக தீவிரம் அடையும். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட இடங்களிலும் விட்டு அவ்வப்போது 2 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 3 சென்டிமீட்டர் மழை வரை உறுதியாக பதிவாகக்கூடும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிதமான மழையும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் ஓரிரு இடங்களில் மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை சற்று குறைவு தான். இருந்தாலும் கடந்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் பரவலாக மழை பதிவாயிருக்கு. சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்பட்டிருக்கு. பெரும்பாலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை பொழிவும் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கு. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் பரவலான மழை கிடைச்சிருக்கு. மற்றபடி டெல்டா பகுதிகளில் பெரிதளவில் மழை தீவிரமாகலை. இனி வரும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மிதமான மழை கணிசமாக அதிகரிக்கக்கூடும். தென் மாவட்ட பகுதிகள் நிறைய இடங்களில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகுதியாக ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும். அதில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நமக்கு இடியுடன் கூடிய மழை பொழிவுகள் அவ்வப்போது நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த மலை பகுதிங்கிறதுனால மழை கிடைக்கும். மற்றபடி திருநெல்வேலியினுடைய நகர பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது. தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் வானம் ஓரளவு மேகமூட்டம், மழை பொழிவுகள் சற்றே குறைவாக இருக்கும். அதிக அளவு மழை தீவிரம் அப்படிங்கிறது தென் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியாது. மழை அதற்காக பெய்யாமலையும் போகாது, மழை பதிவாகும். ஆனால் பகுதியாக மழை பொழிந்து போகும். தென் தமிழகத்தை ஒப்பிடும்போது வட தமிழகத்தில் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிக மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 40.2 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு சின்னக்கல்லார் 8 சென்டிமீட்டர், மேல் பவானி 7 சென்டிமீட்டர், உபாசி 6 சென்டிமீட்டர், சோலையாறு 6 சென்டிமீட்டர், தேவாலா 5 சென்டிமீட்டர், சிங்கோனா 5 சென்டிமீட்டர், பந்தலூரில் 5 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 5 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார் 5 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 4 சென்டிமீட்டர், பெரியாறு பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கு பகுதியில் 3 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதியில் 2 சென்டிமீட்டரும், சிற்றாறு பகுதியில் 2 சென்டிமீட்டரும், செருமுள்ளி பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கு. பாருங்க எத்தனை இடங்கள்ல இந்த மலை பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்திருக்குன்னு பாருங்க. நடுவட்டம் 1 சென்டிமீட்டர், தேக்கடியில் 1 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை 1 சென்டிமீட்டர், காக்காட்சி 1 சென்டிமீட்டர் மற்றும் ஆழியார் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது. ஆகவே நேற்று மாலை நேரங்களில் பெய்த மழை அளவுகள் இனி அடுத்து வரும் வானிலை அறிக்கையில் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.